வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் மெய்யெண்களில் பயிற்சி 2.7 வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். 5√3 + √2 பை √3 + √2. ஸோ இந்த கணக்கு பார்க்கலாங்களா? 5√3 + √2 பை √3 + √2. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பகுதியை வந்து விகுதிப்படுத்தி சுருக்குக அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பகுதியை சுருக்கணும். சரிங்களா? பகுதினா இதுதான். இப்போது 5√3 √2 பை √3 + √2. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பகுதியில் இருக்க இதை வந்து மேலேயும் கீழேயும் வந்து பெருக்குவோம். அப்போது இங்கே கூட்டலில் இருக்கிறது இங்கே வரும்போது கழித்தல வரும். √3 - √2. அதே மாதிரி √3 மேலே எப்படி பெருக்கிறோமோ அதே மாதிரி கீழேயும் பெருக்கணும், -√2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இதையும் பெருக்கணும், இதையும் நம்ம வந்து பெருக்குவோம். ஸோ இது கீழே வந்து பகுதி வந்து நமக்கு வந்து a + b a - b = a² - b². இந்த ஃபார்முலாவில் நம்ம ஆன்சர் இப்படி எடுத்துகிட்டு வருவோம். சரிங்களா? இப்போ இதையும் நம்ம பெருக்கலாங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 5√3 √3 பெருக்குவோம். அதே மாதிரி 5√3 √2 பெருக்குவோம். சரிங்களா? அதே மாதிரி √2 √3 பெருக்குவோம். √2 இந்த √2 என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். சரிங்களா? இப்போது 5√3 √3 இதையும் என்ன பண்ணியிருக்கோம், பெருக்கியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் ஓகேங்களா? ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? 5√3 இங்கே -√2 என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். 5√3 √2 இதையும் பெருக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இது முடிஞ்சுதா? இப்போ அடுத்தது இந்த √2 இந்த √3 பெருக்கணும். இந்த √2 இந்த √2 நம்ம வந்து பெருக்கணும். ப்ளஸ் √2 √3 பெருக்கணும். √2 √3 பெருக்கியாச்சா? இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் √2 என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். ஸோ √2 என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். சரிங்களா? வகுத்தல். இப்போ இங்கே இதை எப்படி எடுத்துகிட்டு வருவோம், a² - b² எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இப்போ ஏல வந்து √3 இருக்குது. அப்போது √3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் போடணும் இல்லையா? அடுத்தது b²ல் √2 இருக்குது. √2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? புரியுதுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இப்போ இதையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். அதே மாதிரி இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். சரி, பெருக்கி கீழே போட்டுடலாங்களா? இப்போது 5 √3க்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு √3 எடுத்துப்போம். சரிங்களா? அதே மாதிரி 5 3 6. சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் குறி 3 6 √6 மைனஸ் இந்த √2க்கும் நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாகவே வந்து நம்ம ஒரு 2 நேரடியாகவே எடுத்துப்போம். சரிங்களா? அடுத்தது இந்த √3 பாருங்கள், √3 நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக 3 எடுத்துப்போம். சரி, 3 ஓகேங்களா? அதே மாதிரி √2 நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம், ஒரு 2 எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இதையும் பெருக்கிடுவோம். இந்த 5√6 பெருக்கணும். √6 இதையும் நம்ம வந்து கழித்து போடணும். சரிங்களா? இப்போ இது பண்ணலாமா? 5 15 மைனஸ் 5√6 இங்கே வந்து என்னவா இருக்கிறதா அர்த்தம், நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த √6ம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம √6 பொதுவாக 1 எடுத்துக்கிட்டோம். இப்போ அங்கே 5 இங்கே -5 இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ 5லேருந்து 1 போச்சுன்னா 4 -4 ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ -4 √6. அடுத்தது என்ன, -2 இறக்கிட்டோங்களா? இப்போ 3லேருந்து 2 போச்சுன்னா 1. சரிங்களா? இப்போ இதை எப்படி பண்ணுவோம், 15 - 4 √6 -2 பை 1. சரிங்களா? இப்போது 15லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளோ, 13 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, 4 √6. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கான பதில். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடம் மட்டும் பார்த்துக்கணும். ரெண்டு ரூட் வந்ததுன்னா நம்ம டைரெக்டாகவே நம்பர் எடுத்துணும். √3 நம்ம டைரெக்டாக 3 எடுத்துணும். √2 நம்ம டைரெக்டாக 2 எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாங்களா? அடுத்த சம் பாருங்கள். 2√6 - √5 3√5 - 2√6. சரிங்களா? இப்போ இதை எப்படி பண்ணுவோம், பகுதியில் இருக்கிற இந்த 3√5 - 2√6 மேலேயும் கீழேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். சரி, போடலாங்களா? 2√6 - √5 பை
3√5 மைனஸ் 2√6 பெருக்கல் இது என்ன பண்ணுவோம், பகுதியில் இருக்கிறத மேலேயும் கீழேயும் பெருக்கும். 3√5 மைனஸாக இருக்கிறது இங்கே ப்ளஸ் ஆகிடும். 2√6 பை 3√5 ப்ளஸ் 2√6. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இதிலிருந்து இதை பெருக்குவோம். அதே மாதிரி இந்த 2√6லேருந்து இந்த 2√6 பெருக்குவோம். அதே மாதிரி இந்த √5லேருந்து இந்த 3√5 பெருக்குவோம். இந்த √5லேருந்து இந்த 2√6 பெருக்குவோம். சரிங்களா? இது வந்து a மைனஸ் b, இது வந்து a ப்ளஸ் b, a² மைனஸ் b². இந்த ஃபார்முலா வச்சு போடணும். சரிங்களா? இப்போ இது மேலே பெருக்கிலாங்களா? 2√6யும் 3√5யும் முதல்ல பெருக்கிக்கணும். 2√6 3√5 போட்டுக்கலாங்களா ஃபஸ்ட்டு? அடுத்தது ப்ளஸ் 2√6 2√6. ஸோ 2√6 2√6 போட்டுக்கிட்டாச்சுங்களா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது, குறி மைனஸும் மைனஸ் போட்டுக்கணும். √5லேருந்து 3√5 என்ன பண்ணணும், பெருக்கணும். சரிங்களா? 3√5. அடுத்தது ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ். √5லேருந்து 2√6 என்ன பண்ணுவீங்க, பெருக்கணும். சரியா? 2√6. சரிங்களா? இப்போ இது போட்டாச்சா? இப்போது வகுத்தல் இங்கே a² மைனஸ் b² எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? இப்போ இங்கே ஏல என்ன இருக்குது, 3√5, இங்கேயும் 3√5, அப்போ ஸ்கொயர் வரும். சரிங்களா? அதே மாதிரி மைனஸ் b²ல் 2√6 2√6, அப்போது 2√6 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 2 தடவை வந்திருக்கு இல்லையா, அதனால். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். அதே மாதிரி இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். சரிங்களா? இப்போ பெருக்கலாங்களா? பாருங்க, 3 2 6 √6 √5. ஓகேயா? இது புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது ப்ளஸ் இப்போ இங்கே பாருங்கள், 2 2 4. சரிங்களா? √6 √6 அப்படியே வரும். அடுத்தது மைனஸ் இங்கே பாருங்கள், √5 √5, அப்போது 3 √5 √5 வருதுங்களா? ஓகே. மைனஸ் இங்கே பாருங்கள், 2 √5 √6. புரியுதுங்களா? இதை பெருக்கி நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 வந்து எத்தனை தடவை பெருக்கணும், 3 3 9. இப்போது √5 எத்தனை தடவை வரும், 2 தடவை வரும். சரிங்களா? மைனஸ் இங்கே 2 2 4. √6 எத்தனை தடவை வரும், 2 தடவை வரும். சரிங்களா? நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தெளிவாக 1 by 1 எழுதிட்டுருக்கேன். இப்போது இந்த 6 என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டுட்டு 5 6 30 அடுத்தபடி. ஓகேங்களா? 4 இந்த 2 6, இந்த 2 √6க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6 எடுத்துப்போம். சரிங்களா? மைனஸ் 3 இந்த 2 √5க்கு என்ன பண்ணுவோம், ஒரு 5 எடுத்துப்போம். மைனஸ் 2 6 30. புரியுதுங்களா? அடுத்தது 9 இன்ட்டு இந்த 2 √5க்கு ஒரு 5 எடுத்துப்போம். மைனஸ் 4 இந்த 2 √6க்கு ஒரு 6 எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ இதை போடலாமா? 6 √30 ப்ளஸ் 6 4 24 மைனஸ் 5 3 15 2 √30 பை 9 5 45 6 4 24. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், இங்கே 6 √30, இங்கே 2 √30, √30 சேமாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும், ஒன்றா நம்ம எடுத்துக்கணும். 6 √30 ப்ளஸ் 2 √30. இங்கே மைனஸ் வரும், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, அதனால் மைனஸ் 2 √30 ப்ளஸ் 24 மைனஸ் 15 பை 45லேருந்து 24 போச்சுன்னா எவ்வளோ, 21. ஸோ 21 போட்டாச்சா? இப்போது இந்த 6லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு 4. √30 என்ன வரும், நம்ம பொதுவாக எடுத்துக்கணும். ஏன்னா 2 ரூட் இருக்குது இல்லையா, அதனால் ஒரு √30 நம்ம பொதுவாக எடுத்துப்போம். 24லேருந்து 15 போச்சுன்னா 24லேருந்து 15 போச்சுன்னா 9 பை 21. இப்போ இதை எப்படி எழுதுவீங்க, 9 + 4 √30 பை 21. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கு பதில். புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
அடுத்த கணக்கு பாருங்கள். √5/√6 + 2 மைனஸ் √5/√6 - 2. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா? இதிலிருந்து இதை பெருக்கணும், இதிலிருந்து இதை பெருக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இப்போது 5 √5ஓட எதை பெருக்குவோம்? √6 - 2 இதை பெருக்குவோம். சரிங்களா? அடுத்தது மைனஸ் குறி போட்டுட்டோங்களா? இப்போ இந்த √5லேருந்து இந்த √6 + 2 பெருக்கணும். √5லேருந்து இந்த √6 + 2 என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். சரிங்களா? பை இதை வந்து அப்படியே வந்துடணும். √6 + 2 √6 - 2. சரிங்களா? வந்துச்சா? இப்போ அடுத்தபடி என்ன பண்ணணும்? இதிலிருந்து இதை பெருக்கி போடணும், இதிலிருந்து இதை பெருக்கி போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 5×6 30. சரிங்களா? 5×6 30 √30. இங்கே என்ன இருக்குது? மைனஸ். அப்போது இந்த 2ம் 5ம் என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ 2 √5. இந்த 2யும் 5யும் பெருக்கணும்னா 2 √5 போட்டாச்சுங்களா? அடுத்தது மைனஸ். அதே மாதிரி 5×6 30 √30 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். இப்போது 2யும் √5யும் பெருக்கணும். 2 √5. சரிங்களா? டிவைடட் பை இப்போ இங்கே வந்து என்ன வரும் நமக்கு? a + b a - b. இங்கே a² - b². இந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அப்போ a² வந்து நமக்கு என்ன இருக்குது? 2 ரூட்டாக இருக்குது. அப்போ 2 √6 the whole square minus b² -2 +2 இருக்கும். ஸோ அப்போ 2 the whole square. ஓகேங்களா? ஸோ இப்போ இது பண்ணி போடணும். இதை இப்போ பாருங்கள், இந்த √30 - √2 √5 -√30 - √2 √5. ஸோ இது இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இங்கே ப்ளஸ் √30 இருக்குது. இதையும் இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ இதுவும் மட்டும்தான் இருக்குது. -2 √5 -2 √5 பை இப்போ இது எப்படி போடுவீங்க? 2 √6 வரும். 2 √6க்கு ஒரு 6 அப்படியே எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே ஓகே, இங்கே ரூட் இல்லை. ஸோ 2 ரூட்டாக இருக்குங்களா? அப்போ ஒரு 6 எடுத்துக்கிட்டோமா? இப்போது 2 2 4. சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ இதை என்ன பண்ணுவோம்? 2யும் -2 -2 அப்போது என்னவாகும்? 4 ஆகும். கூட்டிட்டு நம்ம மைனஸ் சிம்பிள் போடணும். இந்த √5 வந்து நம்ம பொதுவாக எடுத்துப்போம். 6லேருந்து 2 போச்சுன்னா 2. சரிங்களா? இப்போது இதை அடிக்கலாமா? 2 2 2 2 4. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2 √5. சரிங்களா? இதுதான் இந்த கணக்குக்கான பதில். இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.